ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பூஜா வியர்ஸ் vlog 12. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் vlog போட்டே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டியூ டு எக்ஸாம் ப்ரெஷர் அந்த இதனால் எங்களால் vlog கண்டினியூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி வந்திருக்கோம். நேற்று தான் எங்களுக்கெல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நாங்கள் இன்சென்ஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி கண்டினியூஸாக எக்ஸாமு கண்டினியூஸாக ஒர்க் அந்த ப்ராசஸில் இருந்தனால எங்களுக்கு டைம் கிடைக்கல டு ஸ்பெண்ட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. ஃபோன் பண்ணாலும் இது இது எது இப்போ எது படிக்கணும், என்ன ரொம்ப ஜாம் ஆகுது, எது இது பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தனால எங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் வெளியே போய் நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த vlog ஃபுல் அதுதான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் நிறையா ஃபன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ், இப்போ நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் உண்டு. அதை சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய் எப்படி இருந்தாலும் சாப்பிட தான் போகிறோம். ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ அதனால் இப்போத்துக்கு நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம போய் ரெடி ஆகலாம். நம்ம இப்போ ரெடி ஆகலாம். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் half an hour தான் டைம். ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அது முடிச்சுட்டு ஸோ இப்போ நான் ரெடி ஆகலாம். ஏதோ ஒரு காஸ்டியூம், எந்த காஸ்டியூம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. ஸோ எடுத்து போட்டுக்கணும். சரி, ரொம்ப ஜூமாக வருது, எனக்கு இடம் இல்லை. ஸோ பார்ப்போம். Confused. Ready? Everything is ready. We will go. Bye. Hello. Yes, இவ்வளோ வந்துட்டா. இப்போ நாமளும் போயிருக்கோம். நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒலிவ் ஸ்ட்ரீட் ஃபுட் கம்பெனி கிட்ட நாங்கள் போயிருக்கோம். இப்போ தான் நாங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணி ஆர்டர் பண்ணி நாங்கள் போயிருக்கோம். இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம ஃபன் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, உங்களை போய் அங்கே நான் போய் மீட் பண்ணேன். இப்போ தெரியும் மழை வந்தாலும் ஒரு நல்ல ஃபீல் ஆகுது. இன்னமும் வரல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நாங்கள் 2 பேர் நின்று வீட்டில் போராடி இங்கே வர்றதுக்குள்ளே இவங்க இவ்வளோ லேட் பண்ணுறாங்கப்பா. மழை வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வேறு இன்னும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். காத்திருந்து அந்த பாட்டு தான் இப்போ போடணும். காத்திருந்து காலங்கள் போகுதடி. இன்னும் வராதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. முழுசா நனைஞ்சாச்சு, இதுல முக்காடு வேற. பயமா அது கடிச்சிடாத. ரொம்ப வைக்கப்படாது தெரியுது. பாரு பாரு, நீ எடுக்கிற வரைக்கும் திறக்க மாட்டேன், க்ளோஸ் பண்ண மாட்டேன்.
சாப்பிட மாதிரி என்ன பண்ணுவேன் இடியே சாப்பிடு. How was your exam, bro? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. No comment. Simply wait. சொல்லு. குளிச்சுட்டு வந்து எனக்கு குளிக்க வச்சேன். ஆமா இது கை நீட்டாம பேசுமா. மாமா கை நீட்டாம போட்டோ எடுத்துக்கோ. இது எதுவும் இல்ல. நல்லா இல்லையா? உன் டேஸ்ட் என்னைக்குமே நல்லா இருக்காது. நான் நிம்மதியாக வச்சுக்கிறேன். அவளுடன் கற்றுக்கொண்டு யாருக்கு பூஜா போறாங்க? அலமாக தான் போயிட்டு எதுக்கு சிகிச்சை பண்ணி? நான் ஒரு மென்டல் பாய் சொல்லுங்க. வேற கடையில் உங்களை மீட் பண்ணுறோம். வேற டெஸ்டினேஷனில் பார்க்குறோம். நீங்களும் பாய் சொல்லுங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஏய் நட அங்கே போலாம். ரோலா ரோல் அப்புறம் ஐஸ்கிரீம். எனக்கு ரோல் வேண்டாம், ஐஸ்கிரீம். எங்கேயோ கூப்பிட்டு போறாங்க போறேன். ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். போகலாம். இப்போ வந்து நாங்கள் எங்களோட பிளேஸ் இப்போ நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்? எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டெசர்ட் சாப்பிட்டுட்டு அதே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பாய் சொல்லியோ. நீ அவளே அங்கேயே வீடியோ முடிச்சிடலான்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங் கடை எண்டிங் கட் பண்ணுவாங்க. சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அதான் லிமிட். அதனால வீட்டில் மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டில் சாப்பிட்டனால ஒரு சாட்டிஸ்ஃபைட் தான். பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணும் கொஞ்சம் அதான் நம்ம பணம் அதனால எனக்கு கொஞ்சம் அது ஒரு இது கொஞ்சம் சாப்பிட்டு இருந்துக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். பட் அதனால தான் இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். எத்தனா இருந்தாலும் பிரியாணி தாவா. அதனால் நம்ம போய் வீட்டில் பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு டெசர்ட் வேணும். ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குற? இது என்ன பைரா இல்ல குடோனா? பார்த்து உங்களுக்கு டெசர்ட் தராங்க. தப்பாய் சண்டாளா. பிரியாணி போட்டலாம். ஐயோ பயமாக்குது எனக்கு. எங்கெங்கயோ கூட்டின்னு போறாங்க. என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாம டெம்பிள் மட்டும்தான் எனக்கு தெரியல. டெம்பிள் வந்துச்சுன்னா அட்ரஸ் அழகா டெம்பிள் கிட்ட தான் பஸ் ஸ்டாண்ட். ஐயோ ஐயோ அட தற்கூரி நாயங்களா. இந்த மேப் அந்த இந்த படத்துல வர பாத்தியா?
நாங்க அப்படிதான் வரும்போது பேசிட்டு வந்திருந்தோம். கோமாளி படத்துல கறிக்கால் பா. அந்த மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சிச்சி என்ன அது? என்னதான் ஆகுதுன்னு சொல்லு. சொன்னாதானே புரியும் என்ன அது. தலை சுத்துதா? வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது அவர் தான் எனக்கு கிட்டப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அடக்கொடுக்குமா சாப்பிட்றியா சுஜிதா? டீசன்ட் மெயின்டைன் பண்றா. வெக்கம் வந்துச்சு அவளுக்கு. அவ கண் பாருங்க. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? அப்ப நம்ம ஆல்பம் பார்த்ததெல்லாம் கூட இல்ல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஆன்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். எல்லாமே பார்த்தா ஆன்லயே காணும். கஷ்டமா இருக்குது. சரி திருப்பி ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் பவர் நாப்பிங் பண்ணுறோம். அதுதான் நாங்கள் இவ்வளோ நேரமாக பேசணும். 10 மினிட்ஸ் பண்ணது ஒரு ½ ஹவர் பவர் நாப்பிங் ஆகிடும். நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. இவ்வளோ நேரம் சாப்பிட்டு அழிஞ்சது எல்லாமேக்காக எங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு. திருப்பியும் நம்ம எந்த டெஸ்டினேஷன் போகிறோம் திருப்பியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக திருப்பியும் போவோம். ஸோ அதனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குனா கொஞ்சம் ரெஸ்ட்டு வேண்டாவா நம்மளுக்கு. அதனால் அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு டெஸ்டினேஷனில் போய் இவங்களை மீட் பண்ணுறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக. இவ்வளோ நேரம் நாங்கள் ஆல்பம் பார்த்துருந்தோம். எந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பண்ணுறதே வந்து ஆல்பம் பார்க்கறது தான். தண்ணி குடுக்குவாங்க. தண்ணி குடிச்சிட்டு தான் உட்கார வாடுக்கணும். ஜோக் இல்ல இல்லையா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். A few moments later. இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இவன் என்ன குரங்க விட மோசமா தப்புறா? மேடம் எதுவும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா. பூஜா வீட்டுக்கு இஷ்டம் போயிட்டாமா வந்துருக்கிறோமா. இதோ குடுக்குறவங்கள்ட்ட பேசு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.
ஆமா பெரிய டீச்சர் இப்ப போடி வேலையை பார்த்து போலாமா? வேண்டாம் ரொம்ப தெரியாமல் சாப்பிட்றேன். எதுக்கு வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபைன் ஏதோ ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டாகிராம்